ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது இந்தியா போஸ்ட் வேலைக்கு எப்படி ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுறதுன்னு தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். இந்தியா போஸ்ட் gdsonline.government.in இதான் பார்த்தா அஃபீஷியல் வெப்சைட். ஓகே, இப்போதைக்கு இந்தியா போஸ்ட் ஜிடிஎஸ்லேருந்து உங்களுக்கான வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 21,000க்கு மேற்பட்ட வேக்கன்சி இந்தியா முழுக்க கொடுத்துருக்காங்க. தமிழகத்துக்கு மட்டுமே 2,000க்கு மேற்பட்ட வேக்கன்சி அறிவிச்சிருக்காங்க. 2,292 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க தமிழகத்துக்கு. ஸோ நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி அப்ளை பண்ணுங்கள். இந்த வேலைக்கு நீங்கள் 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா தாராளமாக அப்ளை பண்ணலாம். செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் 10ஆம் வகுப்பில் யார் அதிகபட்ச மதிப்பெண் எடுத்திருக்காங்களோ அவங்க தான் அப்ளை பண்ண முடியும். அவங்க தான் செலெக்ஷனும் ஆவாங்க. ஸோ இதான் பேசிக் இன்ஃபர்மேஷன். எக்ஸாம் கிடையாது, எதுவுமே கிடையாது. 10ஆம் வகுப்பு மார்க்கை வச்சு சைட் பண்ணுறாங்க. பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர், அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர், தக் சேவா போன்ற பதவி கொடுக்குறாங்க. சேலரியை பொறுத்த வரைக்கும் 12,000 ரூபாய் ஸ்டார்டிங் சேலரி ப்ரொவைட் பண்ணுறாங்க. பேசிக் இன்ஃபர்மேஷன் இதை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் குறித்து, அதாவது இந்த வேலைக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், ஸோ தமிழகத்துக்கு எவ்வளோ வேகன்சி கொடுத்துருக்காங்க, ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டாக எவ்வளோ வேகன்சி கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் எப்படி பார்க்குறது, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் நம்ம சேனல் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். அதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துறேன். அந்த வீடியோ பாருங்கள். அந்த வீடியோ பார்த்தா தான் இந்த ஜாப் பற்றி ஃபுல் இன்ஃபர்மேஷன் தெரிய வரும். அந்த வீடியோ பார்த்து அதுக்கப்புறம் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுறதுக்கு அகைன் ஹோம் பேஜ் வந்துருங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ரெஜிஸ்ட்ரேஷன், அதாவது இதுக்கு முன்னாடி நீங்கள் ஜிடிஎஸ் இந்தியா போஸ்ட் ஜிடிஎஸ் வேலைக்கு அப்ளை பண்ணிருக்கீங்க அப்படின்னா இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ரெஜிஸ்ட்ரேஷனில் போயிட்டு கீழே வந்தீங்க அப்படின்னா ஃபர்கட் ரெஜிஸ்ட்ரேஷன், அதாவது 2024 ஜூலை மாதம் ஒரு ஜிடிஎஸ் போஸ்ட் வந்திருக்கு. அப்போது நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அந்த அக்கௌண்ட்டை வச்சு டேரெக்டாக நீங்கள் லாகின் பண்ணலாம். டோருக்கு பாருங்கள் அப்ளை ஆன்லைன், அதில் போயிட்டு அப்ளை ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணி உங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை நீங்கள் கிளிக் பண்ணி டேரெக்டாக அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இல்லை நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக அப்ளை பண்ண போகிறேன், லாஸ்ட் இயர்லாம் அப்ளை பண்ணல, இந்த வருஷம் தான் அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்றவங்க புதுசாக தான் நீங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு ஃபர்கட் ஆப்ஷன் ஓப்பன் ஆகலை, லாகின் ஆகலை அப்படின்றவங்க புதுசாகவே நீங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கோங்க. இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன், அதில் போயிட்டு ஃபஸ்ட்டே அறிவிச்சிருக்காங்க ரெஜிஸ்ட்ரேஷன். இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணால் போதும். இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஓகே, ஸோ ஃபஸ்ட் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்களுக்கான 10 டிஜிட்கான மொபைல் நம்பர் இருக்குது பாருங்கள். அதை அப்படியே பார்த்து கரெக்டாக நீங்கள் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு வேலிடேட் மொபைல் நம்பர் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணால் நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பரை நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஓடிபி வந்திருக்கும். ஸோ அந்த ஓடிபியை அப்படியே பார்த்து நீங்கள் கரெக்டாக டைப் பண்ணால் போதுமானது. ஸோ மிக்சரப்பாக தான் ஓடிபி கொடுத்துருக்காங்க. நம்பர்ஸு லெட்டர்ஸ் அந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஓடிபி என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் ஓடிபி அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணால் மொபைல் நம்பர் வெரிஃபை ஆகிடுச்சு. அடுத்த கட்டமாக மெயில் ஐடி கேட்டிருக்காங்க பாருங்கள். இதில் போயிட்டு உங்களுக்கான மெயில் ஐடி என்னவோ அதை அப்படியே பார்த்து கரெக்டாக நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஸோ மெயில் ஐடிக்கும் கண்டிப்பாக ஓடிபி வரும். மெயில் ஐடி என்ட்ரு பண்ணிட்டு வேலிடேட் இமெயில் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் கொடுத்த மெயிலுக்கு ஓடிபி வரும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓடிபி வராதங்க ஸ்பாம் ஃபோல்டர்லேயும் ஓடிபி வரும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. செக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்கள் மெயில் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கும் ஒரு ஓடிபி வந்திருக்கும். அந்த ஓடிபியை நீங்கள் அப்படியே பார்த்து கரெக்டாக என்ட்ரு பண்ண வேண்டியது தான். ஓகே, இப்போ நீங்கள் என்ட்ரு பண்ணிட்டு சப்மிட் ஓடிபி கொடுத்ததுக்கப்புறம் ஓடிபி வெரிஃபை ஆகிடுச்சு. ஓகே, அடுத்த கட்டமாக அப்ளிகேண்ட் நேம் கேட்டிருக்காங்க பாருங்கள். அதாவது உங்கள் 10th மார்க் ஷீட்டில் உங்கள் நேம் எப்படி இருக்கோ அதேமாரி உங்கள் நேம் கேட்டிருக்காங்க. ஸோ 10th மார்க் ஷீட்டில் இருக்க மாதிரி உங்கள் நேமை நீங்கள் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. அடுத்த கட்டமாக ஃபாதர் நேம் அல்லது மதர் நேம் கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு ஃபாதர் நேம் அப்படின்றத நீங்கள் உங்கள் ஃபாதர் நேமை என்ட்ரு பண்ணிக்கோங்க. மார்க் ஷீட்டில் இருக்க மாதிரி பார்த்து கொடுத்துக்கோங்க. ஓகே, அடுத்த கட்டமாக டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்கள் டேட் ஆஃப் பர்த் எதுவோ அதை நீங்கள் அப்படியே பார்த்து சைட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ டேட் ஆஃப் பர்த் என்ன அப்படின்றத கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள். எல்லாமே மார்க் ஷீட்டில் எப்படி இருக்கோ எக்ஸாக்டாக அதேமாரியே கொடுத்துக்கோங்க. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக மேட்ச் ஆகும். ஓகே, அடுத்த கட்டமாக ஜெண்டர் கேட்டிருக்காங்க. நீங்கள் மேல்னா மேல் கொடுங்க, ஃபீமேல்னா ஃபீமேல் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்த கட்டமாக கம்யூனிட்டி, முக்கியமான இன்ஃபர்மேஷன் இதுதான். அதாவது நீங்கள் எஸ்சினா எஸ்சி கொடுத்துக்கோங்க, எஸ்டினா எஸ்டி கொடுத்துக்கோங்க. இதுவே நீங்கள் பிசி எம்பிசி டிஎன்சியாக இருக்கீங்க அப்படின்னா ஓபிசி கேட்டகரி கீழே வருவீங்க. நீங்கள் ஓபிசி சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்க அல்லது என்னால் ஓபிசி சர்டிஃபிகேட் வாங்க முடியும் அப்படின்றவங்க நீங்கள் ஓபிசி கொடுக்க பாருங்கள். அதாவது பிசி எம்பிசி டிஎன்சி ஓபிசி கீழே தான் வருவீங்க.
ஸோ எதுக்காக நம்ம ஓபிசி கொடுக்குறோம் அப்படின்னா, இப்போ நம்ம ஏதாச்சும் ஒரு போஸ்டிங் ஒரு லொக்கேஷனுக்கு அப்ளை பண்ணுறோம், அந்த லொக்கேஷனில் ஓபிசிக்கு மட்டும் தான் கொடுத்துருக்காங்கன்னா, ஓபிசியாக இருக்காங்க பாருங்க, அவங்க மட்டும் தான் அப்ளை பண்ணணும். ஸோ ஓபிசி நீங்கள் வந்து கொடுக்க பாருங்கள். இல்லை என்கிட்ட ஓபிசி இல்லை, இல்லைனா ஓபிசி வாங்கவே முடியாது அப்படின்றவங்க நீங்கள் யூஆர் கேட்டகரி ஜென்ரல் கேட்டகரி கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போ நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ண சொல்ல ஓபிசி தேவைப்படாது. ஒன்ஸ் நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா அப்போ ஓபிசி கேட்பாங்க, அப்போ நீங்கள் கொடுத்தா போதுமானது. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம், பிரச்சனை இல்லை. ஸோ ஓபிசியை கொடுக்க பாருங்கள். இல்லை என்னால் வாங்கவே முடியாது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் யூஆர் கேட்டகரி ஜென்ரல் கேட்டகரி யார் வேணாலும் போட்டி போடலாம். ஸோ ஜென்ரல் கேட்டகரிக்கு உங்களுக்கு வாய்ப்பு வந்து குறைவாக தான் இருக்கும். ஸோ முடிஞ்சளவுக்கு ஸோ பிசி எம்பிசி ஓபிசி கொடுக்க பாருங்க. ஓகே, இல்லை நான் எக்கனாமிக்கல் வீக்கே செக்ஷனில் வரேன் அப்படின்றவங்க நீங்கள் அது இவிஎஸ் சென்ட் பண்ணிக்கலாம். பட் அதுக்கான எவிடன்ஸ் டாக்குமெண்ட் கண்டிப்பாக நீங்கள் வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ என்ன கேட்டகரி அதை வந்து கொடுத்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் உங்களுக்கான சர்க்கிள் கேட்டிருக்காங்க பாருங்க. ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய 10th எந்த சர்க்கிளில் பாஸ் பண்ணீங்க, தமிழ்நாட்டில் பாஸ் பண்ண அப்படின்றவங்க தமிழ்நாடு கொடுத்துக்கோங்க. ஸோ நீங்கள் சர்க்கிள் கரெக்டாக கொடுங்க. ஏன்னா சர்க்கிள் கரெக்டாக கொடுத்தா மட்டும்தான் அதில் இருக்க வேலைப்பு உங்களுக்கு வந்து போகும். ஓகே, இயர் ஆஃப் பாசிங் கேட்டிருக்காங்க. நீங்கள் 10th எந்த இயரில் பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த இயரில் பாஸ் பண்ணீங்களோ அதை வந்து கொடுத்துட்டு கீழே ஒரு கேப்சா கோடு கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த கேப்சா கோடை அப்படியே பார்த்து நீங்கள் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். டைப் பண்ணிட்டு சப்மிட்னு இருக்க பாருங்க. இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஃபஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் செகண்ட் ஸ்டேஜ் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகே கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு மற்ற இன்ஃபர்மேஷன்ஸ் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா ப்ளீஸ் கண்டினியூ ஃபில்லிங் யுவர் டீட்டெயில்ஸ் பிலோன்னு இருக்குது பாருங்கள். இதில் போய்ட்டு நமக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் ஃபில் பண்ண போகிறோம். முதல்ல என்ன கேட்டிருக்கான ஆதார் நம்பர். இதில் போயிட்டு உங்களுக்கான 12 டிஜிட் ஆதார் கார்டு நம்பரை கொடுத்துக்கோங்க. இருக்கிறவங்க கொடுங்க, இல்லை எனக்கு கொடுக்க விருப்பம் இல்லை அப்படின்னவங்க நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஏன்னா அது வந்து ஆப்ஷன் தான், கொடுத்தாலும் கொடுக்கலாம், இல்லை கொடுக்காட்டாலே வந்து விட்டுடலாம். ஓகே, நெக்ஸ்ட் நீங்கள் டிஃப்ரெண்ட் ஏபிள் பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா எஸ் கொடுத்து எந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஏபிள் பர்சனாக இருக்கீங்க அதெல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை நான் டிஃப்ரெண்ட் ஏபிள் பர்சன் இல்லை அப்படின்றவங்க நீங்கள் நோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து லாங்குவேஜ் ஸ்டடிட் இன் செகண்டரி ஸ்கூல். நீங்கள் 10th எந்த லாங்குவேஜில் படிச்சிங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ தமிழில் படித்தவங்க தமிழ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் டிக் பண்ணலாம். இங்கிலீஷில் படித்தவங்க இங்கிலீஷ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் டிக் பண்ணிக்கோங்க. தெலுங்கு அந்த மாதிரி என்ன படிச்சிங்க அப்படின்றத நீங்கள் எந்த லாங்குவேஜ் படிச்சிங்கன்றதை கொடுத்துக்கோங்க. ஓகே, அடுத்த கட்டமாக வெதர் எம்ப்ளாய்டான்னு கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் எம்ப்ளாய்டாக இருக்கீங்க அப்படின்னா எஸ் கொடுத்து ஸோ நீங்கள் எம்ப்ளாயாக ஒர்க் பண்ணுறதுக்கான என்ஓசி காப்பி, நீங்கள் இப்போ ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கான என்ஓசி இருக்கான்னு கேட்டிருக்காங்க. இருக்குது அப்படின்னா நீங்கள் எஸ் கொடுத்து என்ஓசி கண்டிப்பாக நீங்கள் வாங்கிட்டு வர மாதிரி இருக்கும். இல்லை நான் எம்ப்ளாய்டு இல்லை அப்படின்றவங்க நீங்கள் நோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்த கட்டமாக ஃபோட்டோ வந்து கேட்டிருக்காங்க பாருங்கள். ஃபோட்டோவை பொறுத்த வரைக்கும் 50 கேபிக்குள்ளே இருக்கணும், 200 டிபி அளவு இருக்கணும், 200 × 250 பிக்சலுக்குள்ளே இருக்க மாதிரி கரெக்டாக நீங்கள் ரீசைஸ் பண்ணி சூஸ் ஃபைல் கொடுத்ததுக்கப்புறம் அப்லோட் பண்ணிட்டு ஃபோட்டோ வந்து இங்கே வந்து ஓப்பன் ஆகிடும். நெக்ஸ்ட்டு சிக்னேச்சர் கேட்டிருக்காங்க. சிக்னேச்சரை பொறுத்த வரைக்கும் 20 கேபிக்குள்ளே இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக நீங்கள் ரீசைஸ் பண்ணிங்க. ரன்னிங் லெட்டரில் உங்களுக்கான சிக்னேச்சரை கொடுத்துட்டு சூஸ் ஃபைல் கொடுத்து அப்லோட் பண்ணதுக்கப்புறம் சிக்னேச்சர் அப்லோட் ஆகிடும். ஓகே, எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தான் ப்ரிவ்யூ பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ நீங்கள் கொடுத்த எல்லா இன்ஃபர்மேஷனுமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா அதுக்கப்புறம் எடிட் பண்ணுறது கஷ்டமாயிடும். ஸோ கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு கீழே டிக்ளரேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, அந்த செக் பாக்ஸை டிக் பண்ணுங்கள். டிக் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். ஸோ உங்களுக்கான அக்கௌண்ட் வந்து பார்த்தா க்ரியேட் ஆகிடுச்சு. உங்களுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரும் கொடுத்துட்டாங்க, நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எஸ்எம்எஸ் மெயிலுக்கு அனுப்பியிருப்பாங்க, இதான் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர். இப்போ கண்டினியூ டு அப்ளை அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். டேரெக்டாக அப்ளை பண்ணுற பேஜுக்குள்ளே வந்தாச்சு. ஸோ இதுக்கப்புறம் தான் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். இதுக்கு முன்னாடி வரைக்கும் அக்கௌண்ட் தான் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஓகே, சர்க்கிள் அப்ளை ஃபார் எந்த சர்க்கிள் அப்ளை பண்ண போகிறீங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம தமிழ்நாடு தான் கொடுக்க போகிறோம். நான் தமிழ்நாடு சைட் பண்ணிக்கிறேன். சைட் பண்ணிட்டு சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பருக்கு அகைன் வந்து பார்த்தா ஓடிபி வந்து சென்ட் ஆகும். அந்த ஓடிபியை நீங்கள் என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ ஓடிபி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சம்டைம் வந்து பார்த்தா இந்த மாதிரி அடிக்கடி வந்து கேட்பாங்க. நீங்கள் ஓடிபி வந்து என்ட்ரு பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஓடிபி என்ட்ரு பண்ணிட்டு கீழே ஒரு கேப்சா கோடு கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்த கேப்சா கோடை அகைன் நீங்கள் பார்த்து டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். டைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ கிளிக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போ நம்ம டேரெக்டாக அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம வந்து பார்த்தா ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு சில இன்ஃபர்மேஷன் ஆட்டோமேட்டிக்காக அக்கௌண்ட்லேருந்தே வந்துடும். ஓகே, இப்போ நம்ம அட்ரஸ் கேட்டிருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு கம்யூனிகேஷன் அட்ரஸ் கேட்டிருக்காங்க, அப்புறம் பர்மனண்ட் அட்ரஸ் கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு ஃபஸ்ட்டு டோர் நம்பர், உங்கள் டோர் நம்பர் என்ன, நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரீட் நேம் கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்கள் தெரு பெயர் என்ன அப்படின்றத நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. அடுத்த கட்டமாக வில்லேஜ் நேம் கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்கள் ஊரோட வில்லேஜ் நேம் கொடுத்துக்கோங்க.
நெக்ஸ்ட்டு உங்களுடைய தாலுக்கு என்ன, டிஸ்ட்ரிக்ட் என்ன, அது ரெண்டுத்தையுமே நீங்கள் அப்படியே வந்து டைப் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போதைக்கு எல்லாமே ஷார்ட்டாக டைப் பண்ணிக்கிறேன், நீங்கள் வந்து ஃபுல்லாக வந்து டைப் பண்ண பாருங்கள். ஓகே, ஸோ ஃபைனலாக உங்களுக்கான பின்கோடு கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்கள் ஊரோட பின்கோடு எதுவோ அதை நீங்கள் அப்படியே என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணிட்டு அந்த பர்மனெண்ட் அட்ரஸும் கம்யூனிகேஷன் அட்ரஸும் ஒன்றா இருக்குது அப்படின்னா சேமாஸ் கம்யூனிகேஷன் அட்ரஸ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் டிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான அட்ரஸ் அப்படியே வந்து பார்த்தா காப்பி ஆகிடும். ஸோ இதுதான் வந்து அட்ரஸ், இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா குவாலிஃபிகேஷன். இப்போ தான் நம்ம எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஃபில் பண்ண போகிறோம். ஸோ இயர் ஆஃப் பாசிங்லாம் நீங்கள் கரெக்டாக கொடுத்துக்கோங்க, அதுக்கப்புறம் நீங்கள் சேஞ்ச் பண்ண முடியாது. நெக்ஸ்ட்டு செலக்ட் போர்டு கேட்டிருக்காங்க. நீங்கள் எந்த போர்டில் வந்து பாஸ் பண்ணீங்கன்னு கேட்டிருக்காங்க. சிபிஎஸ்சியில் வந்து பாஸ் பண்ணிங்களா, இல்லை சிபிஎஸ்சியில் 6 சப்ஜெக்டில் பாஸ் பண்ணிங்களா, இல்லை வந்து பார்த்தா அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம ஸ்டேட் போர்டில் இருக்கவங்க கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸ்டேட் போர்ட் ஆஃப் ஸ்கூல் எக்ஸாமினேஷன் தமிழ்நாடு ஃப்ரம் 2012 to 2015. அதாவது டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் உங்களுக்கு எக்ஸாமினேஷன்ஸ் இருக்கும். அதாவது நீங்கள் 2012 2015 பாஸ் பண்ணவங்க இந்த ஆப்ஷன் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் 2016 to 18 வரும். அதுக்கப்புறம் 2019 to 23, அதுக்கப்புறம் அந்த மாதிரி ஒரு சில பர்டிகுலர் ஆப்ஷன் உங்களுக்கு வந்து காமிக்கும். ஸோ நான் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். இப்போ நீங்கள் 2012 to 2015 வரைக்கும் நான் பாஸ் பண்ணியிருக்கேன், அதை நான் வந்து சைட் பண்ணிக்கிறேன். ஓகே, சைட் பண்ணதுக்கப்புறம் செலக்ட் ரிசல்ட் டைப் கேட்டிருக்காங்க. இதில் போய்ட்டு நீங்கள் மார்க் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கொடுத்துட்டு ஸோ மார்க்கை நீங்கள் என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ முதல்ல வந்து பார்த்தா இங்கிலீஷ் கேட்டிருக்காங்க. ஸோ 100 மதிப்பெண்களுக்கு இங்கிலீஷில் நீங்கள் எவ்வளோ மதிப்பெண் எடுத்தீங்க அதை நீங்கள் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா செலக்ட் சப்ஜெக்டில் போய்ட்டு நீங்கள் தமிழ் தான் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஏன்னா நீங்கள் தமிழ் தான் எழுதிருப்பீங்க, தமிழ் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு தமிழில் எவ்வளோ மதிப்பெண் எடுத்தீங்க அப்படின்றத ஃபில் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு மேக்ஸ் கேட்டிருக்காங்க. மேக்ஸில் எவ்வளோ மதிப்பெண் எடுத்தீங்க அப்படின்றத ஃபில் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு சயின்ஸில் வந்து பார்த்தா ப்ராக்டிக்கல் கேட்டிருக்காங்க. ப்ராக்டிக்கலில் எவ்வளோ மதிப்பெண் எடுத்தீங்க, அப்புறம் தேரியில் வந்து பார்த்தா எவ்வளோ மதிப்பெண் எடுத்தீங்க அப்படின்னு கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு சோசியல் சயின்ஸ் கேட்டிருக்காங்க. அதில் எவ்வளோ மதிப்பெண் எடுத்தீங்க அப்படின்றத நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கான மார்க்கை நீங்கள் கரெக்டாக வந்து ஃபில் பண்ண பாருங்கள். ஓகே, இதுவே நீங்கள் 2016க்கு அப்புறம் பாஸ் பண்ணிக்கிங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு இப்படி தான் வந்து காமிக்கும். ஸ்டேட் போர்ட் ஆஃப் ஸ்கூல் எக்ஸாமினேஷன் தமிழ்நாடு வித் ஆப்ஷன் லாங்குவேஜ் ஃப்ரம் மார்ச் 2016 வித்தவுட் ஆப்ஷன் லாங்குவேஜ். ஸோ உங்களுக்கு ஆப்ஷன் லாங்குவேஜ் வேறு ஏதாச்சும் வந்திருக்கு அப்படின்னா நீங்கள் ஆப்ஷன் லாங்குவேஜ் கொடுத்துக்கோங்க. இல்லை எனக்கு 5 லாங்குவேஜ் மட்டும்தான் வந்திருக்கு அப்படின்றவங்க வித்தவுட் ஆப்ஷன் லாங்குவேஜ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கொடுத்துட்டு மார்க்கை வந்து சைட் பண்ணிவிட்டு நீங்கள் 7 கண்ட்ரியும் கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி தான் உங்களுக்கு பேஜ் ஓப்பன் ஆகும். அதேமாதிரி தான் இங்கிலீஷில் எவ்வளோ மார்க் எடுத்தீங்க, தமிழில் எவ்வளோ மார்க் எடுத்தீங்க அப்படின்னு ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். மேக்ஸில் சயின்ஸ் தேரி எவ்வளோ ப்ராக்டிகல்லாம் கொடுத்துக்கோங்க. நீங்கள் வித் ஆப்ஷன் லாங்குவேஜ் கொடுத்தீங்க அப்படின்னா 6வது ஒரு சப்ஜெக்ட் காமிக்கும், அதையும் நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கரெக்டாக இந்த மாதிரி தான் உங்களுக்கு எந்த இதில் படிச்சிங்க அதுக்கேற்ற மாரி அந்த இதை கொடுத்துட்டு 7 கண்ட்ரியும் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா உங்களுக்கான ப்ரிஃபரன்ஸ் வந்து செட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்படியே கீழே வந்து உங்களுக்கான ப்ரிஃபரன்ஸை கரெக்டாக வந்து கொடுக்க பாருங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு இப்போ நீங்கள் எந்த டிவிஷன் அப்ளை பண்ண போகிறீங்க, ஏதாச்சும் ஒரு டிவிஷன் மட்டும் தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். எந்த டிவிஷன் அப்படின்றத தெளிவாக நீங்கள் தான் டிசைட் பண்ணுற மாதிரி இருக்கும். எந்த டிவிஷன் வேணாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம், பட் ஏதாச்சும் ஒரு டிவிஷன் மட்டும் தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். நான் இப்போதைக்கு எங்கள் ஓன் டிவிஷனே நான் வந்து சைட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எது தேவைப்படுதோ அதை நீங்கள் சைட் பண்ணலாம். ஓகே, ஸோ நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி முன்கூட்டி அந்த டிவிஷனில் எவ்வளோ வேக்கன்சி கொடுத்துருக்காங்க, எந்தெந்த இடத்துல வேக்கன்சி கொடுத்துருக்காங்க அதை நீங்கள் தெளிவாக வந்து பார்த்துக்கோங்க. நீங்கள் செக் பண்ணுறதுக்கு வெப்சைட் ஹோம் பேஜ் வந்துடுங்க. அதில் நீங்கள் தமிழ்நாடு அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து சைட் பண்ணிட்டு எந்த டிவிஷன் அப்ளை பண்ண போகிறீங்களோ முன்கூட்டியே செலக்ட் டிவிஷனில் போயிட்டு அந்த டிவிஷன் பற்றி ஃபுல்லாக நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ திருவண்ணாமலை அதை சைட் பண்ணிட்டு வியூ போஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் அந்த டிவிஷனில் உங்களுக்கு எந்தமான பதவிகள் கொடுத்துருக்காங்க, எந்தெந்த போஸ்ட் ஆஃபீஸில் வேலையை வந்து அறிவிச்சிருக்காங்க, மொத்தமாக 95 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அந்த 95மே நீங்கள் எந்தெந்த ஊர் அதெல்லாம் நீங்கள் செக் பண்ணி பார்த்துலாம். ஓகே, ஸோ டிஸ்ட்ரிக்ட் வந்து பார்த்தா திருவண்ணாமலை டிவிஷன், போஸ்ட் ஆஃபீஸ் நேம் இது. அதில் இப்போ ஆடையூர்னு கொடுத்துருக்காங்கன்னா எந்தமான போஸ்ட் அறிவிச்சிருக்காங்கன்னா அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் அந்த பதவி கொடுத்துருக்காங்க. யூஆர்னா ஜென்ரல் கேட்டகரி அவங்களுக்கு தான் ஒதுக்கியிருக்காங்க. நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டியது எந்த பதவி கொடுத்துருக்காங்க, யாருக்கு ஒதுக்கியிருக்காங்க, அதான் இம்பார்ட்டான விஷயம். ஸோ நீங்கள் எந்த பதவிக்கான அப்ளை பண்ணுங்கள், அது பிரச்சனை கிடையாது. பட் கேட்டகரி, ஸோ இப்போ யூஆர்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸோ பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி, ஓபிசி எல்லாருமே யூஆர் கேட்டகரியில் இருக்க போஸ்ட்டுக்கு தாராளமாக அப்ளை பண்ணலாம். இதுவே இந்த இடத்துல எஸ்சின்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த பதவிக்கு எஸ்சி மட்டும்தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும், வேறு யாருமே போயிட்டு அப்ளை பண்ண முடியாது. இந்த இடத்துல ஓபிசி கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஓபிசி இருக்காங்க பாருங்கள், அவங்க மட்டும்தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். எஸ்சியோ ஜென்ரல் கேட்டகரியோ போயிட்டு அப்ளை பண்ண முடியாது. ஸோ எது கொடுத்துருக்காங்களோ அதுக்கு அவங்க தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன் கொடுத்துருக்காங்கன்னா அவங்க தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். டிஃப்ரெண்ட் 7% கொடுத்துருக்காங்கன்னா அவங்க மட்டும் தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும்.
இந்த யூஆர்னு இருக்க பாருங்கள் ஜென்ரல் கேட்டகரி, இந்த மாதிரி யூஆர் எங்கெங்கெல்லாம் வந்திருக்கோ அதுக்கு யார் வேணும்னாலும் அந்த பதவிக்கு தாராளமாக போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ முன்கூட்டியே நீங்கள் போயிட்டு எந்த பதவிக்கெலாம் அப்ளை பண்ண போகிறீங்க, எந்த லொக்கேஷனுக்கு அப்ளை பண்ண போகிறீங்கன்னு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தா ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுத்துக்கலாம். கீழே அறிவிச்சிருக்காங்க. நான் இப்போதைக்கு ஓபிசி கேட்டகரி அப்படின்றதால யூஆர் கேட்டகரி ஜென்ரலுக்கும் நான் அப்ளை பண்ணலாம், ஓபிசிக்கும் நான் வந்து அப்ளை பண்ணலாம். அந்த மாதிரி தான் நான் ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். இதுவே நான் எஸ்சியாக இருக்குது அப்படின்னா யூஆருக்கும் நான் கொடுக்கலாம், எஸ்சியும் கொடுக்கலாம், பட் ஓபிசிக்கு வந்து கொடுக்க முடியாது. ஓகே, இப்போ நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் எப்படி கொடுக்கலாமே இருக்குன்னா, இப்போ நான் வந்து இது ஒரு பாருங்கள் மூணாவதாக இருக்க பதவிக்கு தான் நான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க போகிறேன். அது காரணம் என்னென்னா, இப்போ நீங்கள் இந்த இடத்துல ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல ஓபிசி யூஆர் கேட்டகரியில் நீங்கள் மட்டும்தான் அதிகபட்ச மதிப்பெண்ணுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க. ஒரு 490க்கு நான் அப்ளை பண்ணியிருக்கேன், 499க்கு நான் எடுத்துருக்கின்றவங்க இந்த இடத்துல நான் கொடுக்க சொல்ல எனக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் இதுதான் வேணும் அப்படின்னா, எனக்கு இந்த இடத்துல யாருமே என்னோட கம்மியான மார்க் எடுக்கல, அதிகமான மார்க் எடுக்கல அப்படின்றவங்க உங்களுக்கு இந்த வேலைவாய்ப்பு வந்து கிடச்சிடும். நீங்கள் கொடுக்குற மொதல் ப்ரிஃபரன்ஸ்லேயே உங்களுக்கு அந்த போஸ்டிங் கிடச்சிடும். இல்லை அதேமாதிரி நீங்கள் செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் வேறு எது வேணுமோ, இப்போ நீங்கள் செகண்டாக இதை சைட் பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போ இது இந்த லொக்கேஷன் எனக்கு வேலை கிடைக்கல, அதிர்த்த லொக்கேஷனில் எனக்கு வேலை கிடைக்குதா, நீங்கள் செகண்ட் அதுக்கு தான் அந்த ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஒன்று கிடைக்கலனாலும் இன்னொரு ஜாப் உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கான ப்ரிஃபரன்ஸை நீங்கள் வந்து கொடுக்க பாருங்கள். ஸோ நீங்கள் வந்து பார்த்தா மாற்றி மாற்றி கொடுத்துக்கலாம், பட் கரெக்டான நீங்கள் லொக்கேஷன் நம்பர் எல்லாமே கரெக்டாக ஃபஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு எந்தமான ப்ரிஃபரன்ஸ் வேணும் எல்லாமே நீங்கள் வந்து சைட் பண்ணிக்கலாம். இல்லை முக்கியமான இன்ஃபர்மேஷன்னா நீங்கள் இதில் எந்த காமிக்குது எல்லா ப்ரிஃபரன்ஸுக்குமே நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்போ ஒரு 50 லொக்கேஷன் உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்குன்னா 50 லொக்கேஷனுக்குமே நீங்கள் 50 ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாம். இதில் என்னென்ன முக்கியமான இன்ஃபர்மேஷனா, இப்போ மொத்தமாக 50 ப்ரிஃபரன்ஸ் நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா, மூணாவது அப்படின்ற நம்பரை மட்டும் நீங்கள் கொடுக்காம விட்டுறீங்க அப்படின்னா உங்களுக்கு எரர் காமிக்கும். நீங்கள் வந்து மூணாவது நம்பர் செட் பண்ணாமல் இருக்கீங்க, எரர் வந்து ப்ரிஃபரன்ஸ் காமிக்கும். நீங்கள் மாற்றி மாற்றி ஆர்டர் வைஸாக மாற்றி கொடுத்துலாம், பட் நடுவில் ஏதாச்சும் ஒரு நம்பரை கூட மிஸ் பண்ணாத ஆர்டர் வைஸை கரெக்டாக வந்து கொடுங்க. ஸோ புரிகிற மாரி சொல்ல போனால், இப்போ நீங்கள் முன்கூட்டி ஒன்றாவது பதவி, 2வது பதவி, 5வது அந்த மாதிரி கொடுத்துறீங்க, பட் 4வது ப்ரிஃபரன்ஸை மட்டும் நீங்கள் 4வது நம்பரை மட்டும் என்ட்ரு பண்ணாமல் விட்டுட்டு 5, 6 நீங்கள் சைட் பண்ணிட்டு போகிறீங்க அப்படின்னா எரர் ஷோ ஆகும். நீங்கள் மாற்றி கொடுக்கலாம், பட் நம்பரை விட்டுறாமல் நீங்கள் வந்து கொடுக்கணும். ஸோ அதான் இன்ஃபர்மேஷன். எல்லா ப்ரிஃபரன்ஸுமே நீங்கள் வந்து கொடுக்க பாருங்கள். ஏன்னா ஒன்றும் இல்லைனாலும் ஒரு பதவி உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஓகே, நான் இப்போதைக்கு போதுமான அளவுக்கு எனக்கு வந்து சைட் பண்ணிட்டேன். ஸோ நான் வந்து சாம்பிளுக்காக தான் உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி பார்த்துட்டு இல்லை ஒரு சில இன்ஃபர்மேஷன்லாம் அறிவிச்சிருக்காங்க பாருங்கள், அதெல்லாம் நீங்கள் தெளிவாக வந்து படித்து பாருங்கள். படித்து பார்த்துட்டு கீழே கொடுத்துருக்காங்க சேவ் அண்ட் ப்ரொசீட்னு அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நீங்கள் பேமெண்ட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். பேமெண்ட் பொறுத்த வரைக்கும் ஸோ ஜென்ரல் கேட்டகரி ஓபிசி நீங்கள் பேமெண்ட் பண்ணி தான் ஆகணும். இதுவே எஸ்சி எஸ்டி அனைத்து கேட்டகரி சார்ந்த பெண்களுக்கு ஃபீஸ் கிடையாது, ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணலாம். ஸோ 100 ரூபா பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். மேக் பேமெண்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி உங்களுக்கு பேமெண்ட் மெத்தட்லாம் கொடுத்துருப்பாங்க. ஏதாச்சும் ஒரு பேமெண்ட் மெத்தடை நீங்கள் வந்து பயன்படுத்தி பேமெண்ட் வந்து பண்ண பாருங்கள். லாஸ்ட் டைமே பேமெண்ட்டில் நிறைய பேருக்கு இஷ்யூஸ் இருந்துச்சு. ஸோ பேமெண்ட் ஃபெயில் ஆனதுக்கப்புறம் திரும்ப பேமெண்ட் பண்ண முடியாத வந்து போச்சு. அந்த மாதிரி நீங்கள் இருக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு நெட் பேங்கிங் மூலமாக ட்ரை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பார்த்தா பேமெண்ட் வந்து ஆகும். ஓகே, ஸோ கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு கொடுத்துருக்காங்க, நெட் பேங்கிங் கொடுத்துருக்காங்க, யூபிஐ கொடுத்துருக்காங்க, வேலட் கொடுத்துருக்காங்க, கியூஆர் கோட், ஏதாச்சும் ஒரு பேமெண்ட் மெத்தடை நீங்கள் வந்து பயன்படுத்தி பேமெண்ட் வந்து பண்ண பாருங்கள். ஒன்ஸ் நீங்கள் பேமெண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கான அப்ளிகேஷன் வந்து பார்த்தா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து சப்மிட் ஆகிடும். இந்த மாதிரி தான் உங்களுக்கான அப்ளிகேஷன் வந்து பார்த்தா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து சப்மிட் ஆகிட்டு அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். நீங்கள் கொடுத்த எல்லா இன்ஃபர்மேஷனுமே கரெக்டாகான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எந்த பதவிக்கெலாம் நீங்கள் கொடுத்துருக்கீங்க எல்லாமே நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு பிரிண்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் பயன்படுத்தி இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை பிரிண்ட் எடுத்துக்கோங்க. ஃபியூச்சர் ரெஃபரன்ஸுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸ் வேலைக்கு அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போதைக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ மார்க்கை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமாக 490க்கு மேலே இருக்கவங்க அப்ளை பண்ண பாருங்கள். ஏன்னா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பில் இருக்குது. அது கீழே இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக வாய்ப்பே கம்மிங்க. நீங்கள் அப்ளை பண்ணாதீங்க, அப்ளை பண்ணுறது வேஸ்ட்டு தான். ஸோ அடுத்த வீடியோவில் நான் கண்டிப்பாக வந்து எந்த மாதிரியான இதுக்கு முன்னாடி இயர்லாம் எவ்வளோ மார்க் எடுத்தவங்களுக்கு வேலை கிடச்சிருக்கு, எத்தனை லிஸ்ட்டு கிட்டத்தட்ட வந்து பார்த்தா 7 சப்ளிமெண்ட் லிஸ்ட் வெளியிடுவாங்க. 7 லிஸ்ட் வரைக்கும் எவ்வளோ மார்க் எடுத்தவங்களுக்கு வேலையை போய் கிடச்சிருக்கு, எந்த கம்யூனிட்டிக்கு எவ்வளோ மதிப்பெண் எடுக்கணும், அதை பற்றி கண்டிப்பாக நான் வந்து ஷேர் பண்ணுறேன். அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பார்த்துட்டு இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம இந்த மாதிரி போடக்கூடிய எல்லா அப்டேட்டுமே உங்களுக்கு வந்து சேரும். அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.